நீங்க பொதுவா வேர்ல்ட் வைடா பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள பேன் பண்ணப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பாடல்கள பேன் பண்ணப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர வந்து இழிவுபடுத்திட்டாங்க. அதனால இந்த படத்த பேன் பண்ணுங்க. ஒரு தனிநபர வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால இந்த படத்த பேன் பண்ணுங்க. இந்த பாடல்ல தப்பான வரிகள் இருக்கு. அதனால இந்த படத்த பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படத்தையும், ஒரு பாடலையும் பேன் பண்ணப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில வந்து புத்தகங்களும் பேன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படி தமிழ்ல பேன் பண்ணப்பட்ட ஒரு புக்க பத்தி பார்க்க போறோம். அந்த புக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, 2010ல ரைட்டர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின மாதொரு பாகன் அப்படிங்கிற இந்த புக்கு தான் 2015ல பல அமைப்பினர்கள்னால நம்ம தமிழ்நாட்டில பேன் பண்ணப்படணும் அப்படின்னு போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. இந்த புக்க பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்க எரிக்கிறது அந்த மாதிரி சில போராட்டங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருக்க சில அமைப்புகள் பண்ணாங்க. இந்த புக் எழுதின ரைட்டர் என்ன பண்றாரு, அதாவது பெருமாள் முருகன் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமாள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இறந்துட்டான். அவன் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட Facebookல வந்து ஒரு போஸ்ட்டும் போடுறாரு. 2016ல ஹைகோர்ட்ல என்ன இதுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, ஒரு எழுத்தாளருக்கு அவரோட கதைய சொல்றதும், அவரோட கருத்த சொல்றதுக்கும் உரிமைகள் இருக்கு. அத யாருனாலயும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம், இந்த புக்ல என்ன பண்றாங்கன்னா, சில மாற்றங்கள்லாம் பண்ணி இந்த புக்க மறுபடியும் வெளியிடுறாங்க. இந்த புக்கு வெளியிட்டும் நல்ல சேல் போகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து அடுத்தடுத்த புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க. அப்படி பல பேர் பேன் பண்ண சொல்லி ஒரு போராட்டம் நடத்துற அளவுக்கு இந்த புக்ல என்ன ஸ்டோரி இருக்கு? அப்படி இவங்க எல்லாருமே ஒரு கூட்டமா சேர்ந்து இந்த புத்தகத்த எரிக்கிறாங்களே! அப்படி இந்த புக்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். உங்களுக்கு சினிமா அண்ட் புக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சினிமா அண்ட் புக்ஸ் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த புக்கோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, காளி அண்ட் பொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிராமத்தில இருக்காங்க. ஒரு அ ரொம்ப பெரிய கிராமம்லாம் இல்ல. ஒரு சின்ன கிராமத்தில இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகான கப்புள். அவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் சொல்லப்பட்டிருக்க விதம்லாம் இந்த புக்ல அழகா இருக்கும். அவங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த சண்டை சச்சரவு எதுவுமே வந்து இல்ல. ரொம்ப ஹேப்பியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் அப்டின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்ல. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்றத விட, ஊர் மக்களுக்கு பெரிய ப்ராப்ளம். இப்ப இருக்க காலகட்டத்திலருந்து அப்ப இருக்க காலகட்டம் எல்லாமே எடுத்துக்கலாம். பழைய காலகட்டத்திலருந்து இப்ப இருக்க காலகட்டத்தில வந்து ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் அந்த கப்புல்க்கோ ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், அத பெரிய ப்ராப்ளமா ஊதி பெருசாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஊரு தான். அது வந்து வேற டாபிக். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த மாரி வந்து அந்த கப்புல் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சண்டை சச்சரவும் இல்ல. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்கவங்களும் சரி, அவங்க ஊர் மக்களும் சரி, அவங்கள வந்து இழிவா பேசுறாங்க. அ ஒரு ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு அவங்களால போக முடில. ஒரு திருவிழா வந்து அவங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியல. ரொம்பவே வந்து ஒரு இடத்துக்கு அவங்க போனாலே வந்து அவங்கள இழிவா பார்க்குறாங்க, இழிவா பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த மாரி குழந்தை இல்லாதனால அக்கம் பக்கத்தில இருக்கவங்களும், அவங்களோட சொந்தக்காரங்களும், அவங்க வீட்ல இருக்கவங்களும் கூட என்ன பண்றாங்க அப்டின்னா, "நீ வந்து இந்த பரிகாரம் பண்ணு. இந்த பரிகாரம் பண்ணா உனக்கு வந்து என்னன்னா குழந்தை பாக்கியம் இருக்கும். நீ அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. நீ இந்த மருந்து எடுத்துக்க, அந்த மருந்து எடுத்துக்க" அப்டின்னு சொல்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொண்ணாவ ரொம்ப புஷ் பண்றாங்க. பொண்ணாவும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். தன்னோட கணவர வந்து யாரும் இழிவுபடுத்திறக்கூடாது. அதாவது காளிய வந்து இழிவா பேசிறக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றதுக்கெல்லாம் சரி, சரின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கதையே இங்க தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ற மாரி, இந்த புக்க வந்து பல பேர் பேன் பண்ணது, போராட்டம் நடத்துனத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அந்த கதையில வருது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில வந்து ஒரு பரிகாரம் இருக்கு. அதாவது அந்த கிராமத்தில அந்த பரிகாரம் எப்படிப்பட்ட பரிகாரம்னா, சொல்றதுக்கே வாய் கூசுற ஒரு பரிகாரம். அந்த கிராமம் வந்து மூட நம்பிக்கையோட உச்சத்தில இருக்கனால தான் இந்த மாரி ஒரு பரிகாரத்தலாம் வந்து அவங்க வந்து அலோவ் பண்றாங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னா, அவங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடக்கும். ஒரு ஸ்பெஷலான திருவிழா. அந்த திருவிழால 16வது நாள் அங்க வர ஆண்கள் கூட, அதாவது தன்னோட கணவர் இல்லாத வேற ஆண்கள் கூட இவங்க வந்து உடலுறவு வச்சுக்கிட்டாங்க அப்டின்னா, அப்படி பொறக்கிற குழந்தை வந்து கடவுளோட குழந்தை. அப்படி பொறக்கிற குழந்தை வந்து பாவம் கிடையாது. அந்த மாரி வர குழந்தை நம்ம அந்த மாரி குழந்தை பெத்துக்கிறனால நமக்கு பாவம் கிடையாது. அது அது வந்து கடவுளோட குழந்தை. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட நம்பிக்கையோட உச்சத்துல இருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையான விஷயம் அங்க தொட்டு, இங்க தொட்டு கடைசியில காளி வீட்டுக்கு வருது. இந்த விஷயத்த பொண்ணாவ பண்ண சொல்றாங்க. அதுக்கு காளி என்ன ரியாக்ட் பண்ணா? அதுக்கப்புறம் காளிக்கு என்ன ஆச்சு? இந்த விஷயத்த பொண்ணா பண்ணாளா? இல்லையா?
அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் கதையே இந்த புக்கை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலோட நோக்கமே அந்த புத்தகத்தோட ஸ்டோரியை மொத்தமாக சொல்லி ஸ்பாய்லர் பண்ணுறது கிடையாது. அந்த புத்தகத்தை நீங்களும் வாசிக்கணும், வாசிக்கும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோவும் இந்த சேனலுமே இருக்குது. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்லையும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியிலையும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புக்ஸ் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.